தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையில் 40,000 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியது. சேதங்களை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடியில் கனமழை காரணமாக ரயில்கள் புறப்படும் இடமாற்றம். முத்துநகர் உள்ளிட்ட 3 ரயில்கள் மீளவிட்டானிலிருந்து புறப்படும் என அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வெள்ளம் சூழ்ந்தது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊழியர்கள் பல மணி நேரம் வெளியே வர முடியாமல் தவித்தனர். தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் புளியங்குளம் சாலை மூழ்கியது. நெல்லை திருச்செந்தூர் சாலை துண்டிக்கப்பட்டதால் பாதிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் பாலங்களை சீரமைக்க நடவடிக்கை. பாதிப்புகளை ஆய்வு செய்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. திருச்சி முக்கொம்பு மேலணையில் இருந்து கொள்ளிடம் மற்றும் காவிரியில் வினாடிக்கு 3,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். அணைக்கு நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என தகவல். EVKS இளங்கோவன் உடலுக்கு பிரபலங்கள் தொடர்ந்து அஞ்சலி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தமிழிசை சவுந்தரராஜன், சீமான், அண்ணாமலை உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தில் நெசவாளர்கள் நிலைமை ICUவில் உள்ள நிலையில் ஜவுளி மீது GST போடக்கூடாது. சேலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். நத்தம் அருகே மழையால் துவக்கப்பள்ளியின் மேற்கூரைகள் உடைந்து விழுந்து சேதம். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என பெற்றோர் ஆவேசம். நாட்டின் பொருளாதார ஒற்றுமைக்காக GST வரி கொண்டு வரப்பட்டது. 370வது சட்டப்பிரிவை நீக்கியது ஏன் என மக்களவையில் பிரதமர் மோடி விளக்கம். அரசியல் சாசனத்தை காயப்படுத்தியது காங்கிரஸ் என்று மோடி கூறியதற்கு கடும் எதிர்ப்பு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 வழங்கும் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் 1.75 கோடி மதிப்புள்ள தங்கம் யாருக்காக கடத்தப்பட்டது? கடத்தலில் தொடர்புடைய 2 பேரை தேடி வருகிறது போலீஸ். சங்கராபுரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 பவுன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் கொள்ளை. தடயங்களை சேகரித்து காவல்துறை விசாரணை. புழல் ஏரியில் 500 கன அடியாக திறக்கப்பட்ட உபரி நீர் 1000 கன அடியாக அதிகரிப்பு. உபரி நீர் செல்லும் கால்வாய் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. நெல்லை தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. வயல்வெளிக்குள் புகுந்த மழை வெள்ள நீரால் விவசாயிகள் வேதனை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு. ஆஸ்திரேலிய அணி 28 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. ஆப்கானிஸ்தான் வீரர் குல்புதீன் ஐபருக்கு அபராதம் விதித்தது ICC. ஆட்டத்தின் போது நடுவருக்கு எதிராக பேசியதால் நடவடிக்கை.